வணக்கம் பானு. தமிழ்நாடு கிராம ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளான 18 கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே தற்பொழுது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. கிராமப்புறங்களில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரும் தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியமாக மாற்றி வழங்கிட வேண்டும் எனவும், அதே போல முன்கள பணியாளர்களான தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்திருந்த 15,000 ரூபாயை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும், அதே போல ஊராட்சிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வாரிசு அடிப்படையில் பணி வழங்கி இவர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றிட வேண்டும் எனவும், வருடத்திற்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனையும் 1 மாதம் ஊதியத்துடன் கூடிய விடுமுறையும் வழங்கிட வேண்டும் என்ற உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர்கள் நல சங்க தலைவர் சக்திவேல் என்பவரது தலைமையில் தான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கிராமப்புறங்களில் பணியாற்றி வரக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தற்போதைய ஊதியம் என்பது 7,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாகவும், தூய்மை காவலர்களுக்கு 5,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாகவும், தொகுப்பூதியத்தில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய மாத ஊதியம் 3,000 ரூபாய் மட்டுமே வழங்கி வருவதாக இவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த ஊதியம் என்பது இவர்களது வாழ்வாதாரத்திற்கு போதுமானதாக இல்லை எனவும், குறிப்பாக அந்த கிராம பகுதிகளில் பேருந்து வசதிகள் கூட சரியாக இல்லாததால் இவர்களுக்கு பணிக்கு செல்வதே சிரமமாக இருப்பதாகவும், வரக்கூடிய சம்பளத்தில் குடும்ப தேவைகளுக்காகவும், போக்குவரத்திற்காகவும், அதே போல இவர்களது உடல் நலத்திற்காகவும் செலவிடுவதற்கு போதவில்லை எனவும், ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுக்காக தமிழக அரசு இதுவரை எந்தவித நிதியையும் ஒதுக்கவில்லை. இது தொடர்பாக துறை சார்ந்த ஆணையரையும் சரி, அமைச்சரையும் சரி பலமுறை சந்தித்து மனு கொடுத்தும் அவர்களிடம் கலந்து பேசும் இதுவரை இவர்களது வாழ்வாதார கோரிக்கைகள் குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தூய்மை பணியாளர்கள் சாட்டியுள்ளனர். அதே போல தற்பொழுது நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட கிராமப்புறங்களில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு எந்த ஒரு சிறப்பு திட்டமும், எந்த ஒரு சிறப்பு அறிவிப்பும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டையும் தற்பொழுது இந்த தூய்மை பணியாளர்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு உடனடியாக இவர்களது கோரிக்கையை பரிசீலித்து இதில் முக்கியமாக இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையானது ஊதிய உயர்வு, அதே போல முழு உடல் பரிசோதனை. ஏனென்றால் தூய்மை பணியாளர்களுக்கு அதிக அளவில் உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படுவதாகவும், கிராமப்புறங்களில் போதிய அளவு மருத்துவ வசதி இல்லாத காரணத்தினால் அரசே தாமாக முன்வந்து இவர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்யும் மாதத்திற்கு ஒரு முறை இது போன்ற திட்டத்தையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கூறி தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பானு.